மாங்காய் வந்து போச்சு. பழுத்து இருந்தா வித்தாது இருக்கலாம், காசாவது கடிச்சிருக்கலாம். ஒரு காத்து ஒன்று வந்து எல்லாத்தையும் கெட்டுட்டு போயிருக்குது. எவ்வளோ மாங்காய் கொண்டு போய் கிடக்குது கீழே. இன்னும் 10 நாள் போயிருந்தா நல்லா பழுத்து இருக்கும். காத்து ஒன்று வந்து எல்லாத்தையும் கெட்டு போச்சு. சரி ஊருக்காவது போடலாம். இவனதான் பொல பொலன்னு பொழக்க போறேன் இப்போ. நானே கடுப்புல இருக்கேன். பிஞ்சு மாங்காய் விழுந்துச்சுன்னு இவனை காட்டத்தை பத்தியா? என்ன சித்தி நிறைய மாங்காய் கொட்டிட்டு சேர்க்கல? ஆமா நீ நேற்று காத்து அடிச்சதுல அந்த காத்துல எல்லா மாங்காய் வந்துட்டு கீழே. ஊருக்கா போட நல்லா தான் இருக்கும் அந்த மாங்காய். நல்லா புளிப்பா தான் இருக்கும். பசங்களா மாங்காய் சாப்பிட்றீங்களா? நான் உங்ககிட்ட கேட்கல, நான் வாணிக்கிட்ட கேட்டேன். வேணா சித்தி வீட்டுல போய் சாப்பிடலாம். அக்கா இப்பயே அடுத்து சாப்பிடலாம், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா அதில் உப்பு மிளகா தூள்லாம் போட்டு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். எல்லாம் புளிக்குண்டா. ஐயோ உனக்கு எதுவும் தெரியாது. மா கொடுங்க. நான் உனக்கு தரேன் சொல்லவே இல்லையே. மா கொடுங்கம்மா. வேணாதீங்கம்மா. மாங்காய் பொறுக்கி போட சொன்னா அதுக்கு துப்பு கிடையாது. மாங்காய் சாப்பிட்றேன்னு சொன்னா மட்டும் முதல்ல வந்து நிற்கிறேன். முதல்ல மாங்காய் பொறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா மாங்காய் சாப்பிடு. மட்டிக்கின்னு ஒத்துரு அவரை கப்பாத்தனும் கத்துரு. மாங்காய் காசப்பட்டு போறீங்களா? மாட்டினீங்க நல்லா. இப்போ என்ன மாங்காய்லாம் பொறுக்கி போடணும் கூட இல்லாதானே? ஆமா சீக்கிரம் எடுத்து போடு. சுத்தி நானும் மாங்காய் எடுத்து போட்டுமா? வேணாம் நீயோ மகாவை சேர்ந்து அங்கே பிள்ளைய மழை உண்டுருது பாரு. அதை கொஞ்சம் பொறுக்கி எடுத்து ஒன்று கூட வச்சுக்கோங்க. அதை போடுங்க. சஞ்சு கூட குடும்ப கூட சுற்றி வீட்டு போய் இருக்கு அந்த பிள்ளைய மாத்திரையா? ஆமாம் கீழே நிறைய விழுந்துருது காத்துருச்சு. மாங்காய் நானும் சொல்லி பொறுக்கி போட்டுட்டு அங்கே வரோம். சரி சித்தி மகாவை குடும்ப கூட ஒன்று பொறுக்கி போட்டால் லேட் ஆகும். தொடப்பருக்கு பாருங்க திறந்துருக்கும். அதை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே தொடப்பத்தில் அப்படியே லேஸ் தண்ணி வந்து வச்சுக்கா ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி வாரி போடுங்க. ஒன்று பொறுக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். சரி சித்தி. மகா வாடி பிள்ளைய மழை பொறுக்கலாம். நீ எங்கன்னா வாய் பார்த்துருக்க சீக்கிரம் மகா பொறுக்கி போடு. நானும் பிள்ளைய மழை பொறுக்கி போறேம்மா. நீ ஒன்னும் அங்கே போத்தவல வேலை செய்யணும் கெடுப்ப. ஒழுங்கா மாங்காய் எடுத்து போடு. மாங்காய் நல்லா பெருசு பெருசா இருக்கலாமா? ஆமா இன்னும் ஒரு 10 நாள் போயிருந்துச்சு எல்லாமே பழுத்து போயிருக்கும். மரத்துல நிறைய இருக்கமா அதெல்லாம் பழுக்கட்டும். மரத்துல இருக்கிறது பழுக்கிறதுக்கு தான் விட போறேன். கீழே இருக்கிறது மட்டும் தான் எடுத்து போய் ஊருக்கா போடணும். எனக்கு ஒரு 10 மாங்காய் மட்டும் கொடுங்க. மாங்காய் உப்பு வச்சு சாப்பிட்டுக்கு போதுமா இப்போ உனக்கு? போதுமா. ஒரு பட்டை மாங்காய் வச்சுட்டு அப்போ கட்டி வரதுக்கு ஒன்று மட்டும் தான் தருவேன். ஒன்னே எப்படி பார்த்தா என்ன வாங்கிக்க வேணா போ. சரி ஒன்று தான் தருவீங்க பார்த்துக்கலாம். நம்ம ஏன் இந்த வீட்டில் எல்லாமே பெரியமா வீட்டில் இருக்கான்? திமுறை பற்றி எதுக்கு? இந்த வீட்டுக்கு பாலை காய்ச்சி இந்த வீட்டில் இருக்கலாம் சொல்லிட்டு வந்தா நாங்கள் பெரியமா வீட்டில் தான் இருப்போம், பெரியமா கூட தான் இருப்போம். அழுது அடம் பிடிச்சி திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு நம்ம எதுக்கு பெரியமா வீட்டில் இருக்கோன்னு கேள்வி கேட்டுருக்கேன். பெரியமா வீட்டு பக்கத்தில் இருந்தால் தான் வந்து பெரியமா வந்து குழம்பு பொரி எல்லாம் தருவாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கீங்களாமா? ஆனா உனக்கு இருக்க கொழுப்பு வாய் கொழுப்பு இருக்கு பத்தியா? யாருக்கும் இருக்காது. ஆமா பெரியமா தான் தினமும் நமக்கு குழம்பு பொரி எல்லாம் தராங்க. நீங்க என்ன பண்றீங்க? சாப்பாடு மட்டும் தான் வச்சு வைக்கிறீங்க. அப்படி மீறி போனா பாட்டு செஞ்சு வைப்பாங்க சமையல. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க? ஆமா நான் செஞ்சு போடாம தான் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறேன். நீ பிறந்ததுல இருந்து உங்க பெரியமா தானே உனக்கு ஆக்கி போற. மீறி நீங்க செஞ்சாலும் வாயில வைக்க முடியாது. பெரியமா செய்யறது நல்லா இருக்கும். அதுக்கு தானே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அடம் முடிச்சு அடம் முடிச்சு திரும்ப அந்த வீட்டுக்கு போய் உட்காந்துங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் சொல்லிட்டு உங்க வேலையை குறைக்கிறதுக்கு தானே அந்த மாதிரி பண்ணிருக்கோம். என்ன சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நீங்க வேற விட்டுட்டு எங்கன்னா வேலைக்கு இலைக்கு போயிடுவீங்க. அப்ப அக்காங்க எங்களை பார்த்துப்பாங்க. பாட்டி எவ்வளோ எங்களை பார்த்துப்பாங்க சொல்லுங்க. அதனால அந்த அங்கேயே இருக்கணும். என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து தானே ஆகணும். வரும்போது பார்த்துக்கலாம். இந்த வீட்டுக்கு கூரை வேற பொண்ணு போல இருக்குது. கூரை நல்லா வேஸ்ட் ஆகி போச்சு. போட்டு ரொம்ப நாள் இருக்கும் பாருது. நம்ம வந்து மாற்றவே இல்லையே. முதல்ல இதை மாற்றணும். மாற்றிட்டு இந்த சுண்ணாம்பு வச்சுட்டு வீடு சூப்பராகிடும். இந்த வீட்டை இடிச்சிட்டு மாடி வீடு கட்டிடுங்கம்மா. சூப்பராக இருக்கும். மாடி வீடு தானே கட்டலாம். உங்கள் அப்பா சம்பாதிக்க வச்சு சோத்துன்றதும் உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்குது. நீ படித்து பெரிய பையனாகி சம்பாதிச்சு அம்மா காசு கொடு. அப்போ வந்து இந்த மாடி வீடை கட்டிடலாம். ஐயோ எவ்வளோ நாள் ஆகுமா? ஏன் இப்பயே கட்ட முடியாதா? அப்போ தான் நிறைய காசு தராரு உங்களுக்கு. நீ பார்த்தியா அப்போ நிறைய காசு தரேன்னு? ஆமாம் நேற்று கூட பார்த்தேன். 2000 3000 கொடுத்தாரு. விஷம் தூங்குதுன்னு நினச்சேன். மூச்சு தான் இருக்குது. இந்த வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கணுமே. அந்த கடனை யார் அடிப்பா? இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. எத்தனை வருஷம் தான் கடன் அடைக்கிறீங்களோ? உடம்பு ரொம்ப கொழுப்புல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நான் வீடு கட்டினேன்னா எப்போ அது கட்டுறது? நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து கார்லாம் வாங்கணும். நிறைய செலவு இருக்குது எனக்கு. அதனால இப்போ நீங்க வீட்டுல கட்டி வச்சிருங்க. ஆமா நாங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடறோம். நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து எங்களே கழுத்து பிடிச்சி வெளியில தருவீங்களா? வயசானவன என்ன அதுதானே? நான் உங்களை வெளியில அனுப்ப மாட்டேம்மா. எல்லா பசங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னா அவ பேச்ச கேட்டு அம்மா அப்பாவையும் வீட்டை விட்டு வெளில தத்துறீங்க. அவங்க சம்பாதிச்சதுல மட்டும் வாங்கிக்கினேன். நீங்க வந்து பாட்டியை வெளியில தத்துறீங்களா? அவங்க கூட தானே வச்சிருக்கீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி தத்துவேன்? வர மருமக என்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல. சரிம்மா உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணுவீங்கம்மா? ஆமா முதல் 2ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு என்ன காலேஜ் போயிட்டு வேலைக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ மாங்கெல்லாம் பொறுக்கி போட்டு வடிச்சிடலாம். கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? கல்யாணம் முளைச்சி 3 இடம் உள்ள. இதுக்கு வாய் தெரியுமா? இதுக்கு வாயே ஆல்ரெடி பொண்ணே பார்த்து வச்சிட்டேன் நான். என்னைய புளிய மத்தெல்லாம் ஏறாதுங்கடி. கீழே இருக்க புளிய மட்டும் பொறுக்குங்கடியே. கீழே விழுந்து வாங்கிங்கன்னா அப்புறம் உங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. இதுக்கு அந்த மாங்கெல்லாம் கொஞ்சம் பொறுக்கி போடு. அந்த புளிய மரம் பொறுக்கிறதுக்கு போறேன். இதுக்கு மரத்தில் ஏறி அமக்க முடியுதுங்க. அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பிச்சா அவங்க அம்மா மரத்தெல்லாம் ஏறக்கூடாதுன்னு ஏறி பத்தியா? மரத்துலலாம் ஏறாதடி. புளிய மரம் இங்கே நிறைய இருக்கு. நான் உழுக்கிறேன் நானே. கீழே விழுந்துருக்கு பத்தியா? எல்லாத்தையும் பொறுக்குங்க. அக்கா பெரியவங்க மரத்தெல்லாம் ஏறக்கூடாது சொன்னாங்கல்ல. இறங்க கீழே இறங்குங்க. ஒரு பாட்டி வேறு மரத்தை நிறைய புளியாங்க
இருக்குது பாரு, நான் உழுக்குறேன். கீழே விட 2 பேரும் பொறுக்கி ஓரமா வைங்க. மேல இருந்து கீழே விட போற, கை கால் உடைய போகுது, அம்மா அதோட முத்து மொத்த போற உன்ன. அதெல்லாம் விழ மாட்டேன், நீ முதல்ல வாயை வைக்காத. நீ சொல்றதை கேட்டதான் பயமா இருக்குது. நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லுவேன்ப்பா, நீ மரத்துல ஏறணும்னு சொல்லிட்டு. ஏய், உன் வேலையை மட்டும் பாரு. வீட்டுல போய் அம்மா கிட்ட சொன்னா வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு. நான் கண்டிப்பா சொல்லுவேன். அம்மா ஏற்கனவே மரத்துலலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. மீறி நீ ஏறல, இப்போ கீழே விழுந்துட்டுன்னா அடிபட்டுச்சுன்னா அம்மா என்னதான் கேட்பாங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன். சொல்லிக்கோ. ஓ, அவ்வளோ தைரியமா உனக்கு? சொல்றேன் பாருமா. நான் ஏறவே இல்லைன்னு சொல்லுவேன். செஞ்சு, நீ கூட வந்து அக்காவை மத்தெல்லாம் ஏறலன்னு சொல்லணும், புரியுதா? நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேப்பா. நான் சொல்லிடுவேன் பெரியம்மா கிட்ட, நீங்க மரத்துல ஏறினீங்கன்னு. அப்படி சொல்லு செஞ்சா. விஷம் வாணி, உன்னை மரத்துல ஏறக்கூடாதுன்னு சொன்னேன். நிறைய பிள்ளைங்க இருக்குது, உழுக்குறேன் பாருங்க, எல்லாத்தையும் பொறுக்கி போடுங்க. அதெல்லாம் நாளைக்கு உங்க சித்தப்பா வந்து மரத்துல ஏறி உழுக்குவாரு. நீ இறங்க மறுக்கிட, உன்னை யார் ஏற சொன்னது? இருங்க, ஏறிட்டேன், உழுக்கி விடுறேன். ஒன்னும் தேவையில்ல, மதிக்கிறாரு முதல்ல. நீ உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? ஐயோ, இந்த மரம் சின்னதா தான் இருக்குது. இதுல இருந்து நான் விழுந்துனேன், எனக்கு என்ன அடியப்பட போகுது? நீ முதல்ல கீழே இறங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து இருக்கேன். இவ சொல்ற பச்சு கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன். இவ்வளவு மாதிரி கூட்டணும் வந்து முதல்ல தப்பா போச்சு. சித்தி, எப்படியும் பண்ண மாதிரி போதுக்கு சாக்கு போய் கொடுங்க. ஐயோ, இந்த வீட்டுல 2 சாக்கு போய் வச்சுட்டு வந்தேன். போய் பார்த்தா எல்லாமே செல்லு அடிச்சிட்டு இருக்குது. அதை நம்பி நான் ஒரே ஒரு கூட மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னொரு கூட இருக்குது, போயிட்டு வரேன். செல்லு சாப்பிட்டு சக்கோனி இல்ல. ஆமா, மண் அந்த மாதிரி மண்ணு இல்ல. தொடப்பத்தை போட்டு அதுல இருந்து பார்த்தா கூட தொடப்பம் இருக்காது. எல்லாமே செல்லு சாப்பிட்ற மாதிரி மண்ணு மட்டும் தான் இருக்கும். ஐயோ, ரொம்ப டேஞ்சரா இருக்கே. சரி, இது கூட எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டீங்களா? சேர்த்துட்டேன் பாருங்க. மரத்துல தான் நிறைய புளிய மரம் இருக்குது. இந்த மனுஷன் நாளைக்கு லீவ் போட சொல்லி இந்த புளிய மரத்தை உளுக்கி எடுத்துன்னு போய் முதல்ல காய வச்சு உரிச்சு புளியாக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, வேஸ்டா போயிடும். அம்மா, எனக்கு 2 புளிய மரம் கொடுங்கம்மா சாப்பிட்றதுக்கு. 2லாம் சாப்பிடக்கூடாது, 1 மட்டும் எடுத்துக்கோ. சூப்பர்மா. நான் போய் கூட எடுத்துன்னு வரேன். வீட்டு சாவி எடுத்துன்னு வந்தேன்னா இல்லையா? அட்ஜஸ்ட் கிட்ட தான் கொடுத்தேன், அவ்வளோதான் இருக்கும். சஞ்சு, இருந்தா சஞ்சு புளிய மரம். தூக்கி போடுங்கக்கா. சஞ்சு, அப்படி ஓரமா உட்காந்து சாப்பிடு. சரிக்கா. ஏண்டி, உனக்கு வேணுமா புளிய மரம்? எனக்குலாம் வேணாம்ப்பா. வேணான்னா போ. ஏடி, அங்க தூரத்துல வரது அருண் மாதிரி இருக்கு பாரு. அவன்லாம் ஏன் இங்க வரப்பறான்? ஏய், அவன மாதிரி தான் இருக்கு. நல்ல வேலை இந்த கூடையாவது விட்டு வச்சிருக்குதுங்க. பரன் மேல வச்சிருந்தனால கூட தப்பிச்சது. இல்லன்னா இங்க தீர்த்து இருக்குங்க செல்லு. ஆமா, அருண் தான். மகன், இந்த புளிய மரத்துல வர இந்த கூடையில போடு. இந்தடி, என்ன நம்ம சொல்றது காது கேட்க மாட்டேங்குது. எங்க பாத்துன்னு இருக்கா? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? நான் அருணா. இவன் தான் கண் கொட்டாம பாத்துனதால நான் கூப்பிடுறத விட காது கேட்காம அவளுக்கு. வாப்பா அருணா, என்ன திடீர்னு வந்திருக்க? அத்தா, அப்பா வந்து செவ்வாழை போல பழுத்து இருந்தது, அதான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. வீட்டுக்கு போனா பெரிய அத்தை மட்டும் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் எங்கே காணோம் சொல்லிட்டு கேட்டேன். அந்த மாதிரி சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, நாங்கள் புளியங்கள்லாம் எடுத்துன்னு வரதுக்குன்னு சொன்னாங்க. சரி, அதான் நேரம் இங்கே வந்துட்டேன். செவ்வாழியா? நல்ல பெரிய தாரா சின்ன தாரா? 2 தாரம் எடுத்துட்டு வந்திருக்கத்த. உங்களுக்கு 1, பெரியத்துக்கு 1. சரி சரி. காலேஜுக்கு போலியா நீ? எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு லீவ் விட்டுருக்காங்க அத்தை. காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே ஓடிட்டீங்க. 2 நாள் இருந்துட்டு போவீங்கன்னு பார்த்தா எங்க இருந்துட்டு போனீங்க? வேலை இருக்கு, வெட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதோட பையன் இப்பதான் எட்டி பார்க்கறாரு இந்த பக்கம். கொஞ்சம் விவசாய வேலை இருந்த அத்தை, அதனால தான் போயிட்டு இருந்தாங்க. மகா தான் ரொம்ப கோச்சிங் தான். நைட்டு கேக் வெட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க தான் கிளம்பிட்டீங்க. கேக் வெட்டல, ஒன்றும் வெட்டல. ஏன் மகா, கேக் வெட்ட வேண்டியது தானே? நாங்கள் இல்லைன்னா என்ன? கேக் வெட்டலன்னா என்ன? நானும் சதீஷ் சஞ்சுலாம் கேட்க நாங்களே சாப்பிட்டோம். ஏய், சாரி மகா. பரவாயில்ல, நீ என்ன பண்ணுவ? நான் வேணா எனக்கு கேக் வேணாட்டுமா? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிடலாமா? இது கூட நல்லா இருக்குது. இந்த ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லுவாங்களே, அது மாதிரி பர்த்டே முடிஞ்சிட்ட பிறகு பர்த்டே செலிப்ரேஷனா நல்லா இருக்கு. எப்படியோ உனக்கு கேக் வேணா இருந்தா வெட்டி தருவீங்க, சாப்பிட போற நேரம். அது எப்போ வெட்டினா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய், அப்படிலாம் சொல்லாதப்பா. இல்லையா, கேக்கு தான் வேணும் தரேன்னு சொல்றாங்களே, சரின்னு சொல்லலாம். ரொம்ப ஓவரா பண்ணுவானே. பெரிய ஐஸ் கேக்கா வாங்கிவாங்க, அதான் நல்லா இருக்கும். வாங்கிட்டா போச்சு. எப்ப அப்படியே டெய்ரி மில்க் சொல்லுவாங்க 250 ரூபாய், அது கூட அத்தை கொண்டு வாங்கிவானே. மகா கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா அத்தை கேட்குறாங்க அந்த சாக்லேட்டை. 2 வாங்கணும் போல இருக்கு. சரிங்க அத்தை, வாங்கி வரேன். எனக்கு சாக்லேட்ல ஒன்றும் வேணாம். இப்போ உனக்கு யார் வேணாம்னு சொன்னாங்க? அத்தைக்கு தான் வேணாம் தரப்போறேன். அண்ணன் பையன் தான். நான் தூக்கி வளர்த்த குழந்தையாச்சே, வேற எப்படி இருக்கும்? என் மேல பாசமா தான் இருக்கும். ஏவா நீ குரங்கு மாதிரி மரத்துல ஏறி உட்காந்துன்னு இருக்க? கீழே இடம் இல்லையா? புளியமழை உருக்கலான்னு ஏன்னா எல்லாம் ஓரமான்னு கத்துறாங்க. புளியமழை உருக்க கூடாதுன்னு அதான் பாதிக்கே உட்காந்துக்க. அத்தை, மரத்துல நிறைய புளிய மரம் இருக்குது. உழுக்குனா நிறைய வரும் போல எல்லாம் பழுத்து இருக்கு. ஆமாப்பா, நிறைய புளியமழை தான் பழுத்து போயிருக்குது. கீழே காத்தாட்சி பத்தி நேற்று அது விழுந்தது மட்டும் பொறுக்கி வச்சிருக்கோம். நாளைக்கு வந்து மாமாவை தான் உழுக்க சொல்லணும். உழுக்கிதான் எத்தனை போய் வீட்டுக்கு எத்தனை காய வச்சு புளியாக்கணும். அதை ஏன் உங்க வீட்டில் கூட நிறைய புளி காய்ச்சிருக்குமே? மற்ற ஒரு 3 மரம் 4 மரம் இல்லை நிறைய. அதான் உழுக்கி எடுத்துட்டீங்களா? இல்லை அத்தை, ஞாயிற்றுக்கிழமை தான் உழுக்கலான்னு இருக்கிறோம். நிறைய புளி இருக்கு இல்லையா, அதனால ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்கள்ல, உழுக்கி எடுக்கலான்னு இருக்கோம். என் ஃப்ரெண்டுங்களாம் 2 பேர் வரான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் உழுக்கி எடுக்கணும். சரி சரி, அத்தைக்கு எனக்கு பங்கு கரெக்டாக வந்து கொடுத்துருன்னு. அதெல்லாம் எப்படி அத்தை கொடுக்காம இருப்போம்? உங்களுக்கான பங்கு கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த புளியில என்ன பண்ண போறாங்க? கடையில் எடுத்துன்னு போய் போட்டு விற்றா கூட விற்றுறது சித்தி. இப்போ வண்டியில் வந்து நடந்து வந்தியா? அத்தை, என் பைக்கில் தான் வந்தேன். நல்லதா போச்சு. இந்த புளிய மரத்தில் வாங்கி இந்த கூடையில தரேன். மகா ஏற்றிங்க, அந்த புளிய மரத்தை எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் இறக்கிடு. சரிங்க அத்தை, சூப்பர் சூப்பர். ஐயோ, நான்லாம் வரமாட்டேன் உன் கூட. அவன் பைக் நல்லா ஓட்டு வண்டி. வேணாம் பேர் சித்தி, நடந்தே போகலாம்.
புளியம்பழம் வேற வெயிட்டா இருக்கும், மாங்காய் கூட வேற எடுத்துன்னு வரணும். மாங்காய் கூட எடுத்துன்னு போறியா இல்லை புளியம்பழம் கூட எடுத்துன்னு போறியா? அம்மா அதே ஒன்று எடுத்துன்னு போய் வீட்டில் வைங்க, ஒன்று நப்பிக்கு வரேன். இவன் மட்டும் பைக்கில் போயிடுவாளா? அப்போ நாங்களாம் நடந்து போகணுமா? ஓ நல்ல கதையா இருக்கேன். சரி புளியம்பழத்தில் முதல்ல வாரி கூட போடுங்க. சித்தி கூட கொடுங்க. இந்த சரி நான் போய் சதீஷ் அந்த மாங்காய்லாம் பொறுக்கி போட்டேன்னா பார்க்க அந்த கூட எடுத்துன்னு வந்துடுறேன். அதே முன்னாடி வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. சரி எடுத்துன்னு வாங்க அத்தை. மாங்காய் பொறுக்கி போட்டுருக்கா இல்லை கித்து தீத்து வச்சுதான் தெரியாதா? மேடம் என் கூட பைக்கில் வர மாட்டீங்களோ? அதெல்லாம் வர முடியாது. ஏய் நீ வரலன்னா போடி, நான் போகிறேன். வாணி வர பாரு, அவளை ஏற்றின்னு போ. ஐயோ இந்த வாயாடியா. சீக்கிரம் வீட்டுக்கு போனாதான் போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வரணும். என்னது ஐஸ்கிரீமா? ஆமாம் போனது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் போய் ஐஸ் கேக் வாங்கிடுவாங்க. சாக்லேட்லாம் கேட்டுருக்காங்களா அதெல்லாம் போய் வாங்கிடுவாங்க. மணி ஆகுதுல, சீக்கிரம் வாங்க போகலாம். இன்னைக்கு பாக்கெட்ல இருக்க மொத்த காசும் காலி பண்ணி தான் அனுப்ப போறா. ஏன்டா வந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ண போறா பாரு. ஐயா எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன். கூட மேல கூட வச்சு கூடலூர் புறவழி உன் கூட கொஞ்சம் நானும் வர கூட்டிக்கிட்டு போனால் என்ன. எப்பா காது குடுத்து கேட்க முடியல பாட்டை. காதுல செங்கல் வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கு. சரி புளியம்பழம்லாம் அள்ளி போடுங்க, நான் போய் பைக் எடுத்துன்னு வரேன். ஏடி கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? அவன் பாட்டு பாடும்போது ஏன்டி கிண்டல் பண்ற? ஏண்டி நான் உண்மை தாண்டி சொன்னேன். காதுல யாரோ செங்கல் வச்சு தேய்க்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. ஆனா ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு. உண்மையை சொன்ன திட்டுறாங்க. டேய் மரத்தை விட்டு கீழே இறங்குறியா? இறங்குறேன். குரங்க விட ரொம்ப மோசமா இருக்கிறாமா இவ. வால் வந்துடுச்சா? பைக் ஏத்துனவன்னு போனா என்ன பண்றான்னு தெரியலையே. ஏண்டி நிஜமாலே உன்னோட பர்த்டேக்காக கேக் வெட்டதுக்கு தான் வந்துட்டானே? ஏய் அவன் தான் சொன்னானே செவ்வாழை கொடுத்து அமிச்சாங்க மாமா, கொடுத்துட்டு போலான்னு வந்தேனே. என் பர்த்டேக்காக கேக் வெட்டதுக்குலாம் ஒன்று வரேன். என் பர்த்டே முடிச்சு இத்தனை நாள் ஆகுது. ஆனா பேச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியா வந்த மாதிரி தான் தெரியுது. காசுலாம் எடுத்துட்டு வந்திருக்கான் கேக்லாம் வாங்குறதுக்கு, சாக்லேட்லாம் வாங்குறதுக்கு. ஏண்டி நீ வேற ஏண்டி அவன்கிட்ட ஐஸ் கேக்லாம் கேட்குற? அவனை வேலைக்கு அப்புறம் மாமா காசு தான் இருக்கும் அவன்கிட்ட. அப்புறம் மாமா திட்ட போறா இருப்பாரு. ஏய் மாமா காசு இருக்காது. இவங்கெல்லாம் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, அப்புறம் நோட் வாங்கணும், ஃபீஸ் வாங்கணும், நைஸாக வீட்டில் கேட்டு வாங்கி வச்சிருப்பானுங்க. இப்படிதான் அந்த காசு தான் எடுத்து செலவு பண்ணுவாங்க. மாமா காசாக ஒன்றும் எடுத்து செலவு பண்ண மாட்டான். எதுனா பாக்கெட் மணி வாங்குறாங்களோ அதை சேர்த்து வச்சிருப்பான். அவன் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் கூட அவனை செலவு பண்ண சொல்லலாம். அவனே படிக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேட்கறது ரொம்ப தப்புடி. ஆமா நீ இப்படியே சட்டம் பேசினீரு. கடைசியில் உனக்கு நாம தான் நினைக்கிறேன். சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா, கேக்கு வாங்கி கொடுத்தாங்களா, சாப்பிட்டோமா, திருப்தியா இருந்தோமா அப்படின்னு பார்க்கணும். நீ என்ன பண்ணணும், பர்த்டே கூட கிஃப்ட் கூட கேட்டிருக்கணும். அது கூட உனக்கு கேட்க தெரியல உனக்கு. நீ சரியான மக்கு. ஆனா ஏண்டி நம்ம காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, அப்போதானே எனக்கு பர்த்டே. அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாண்டி. கிஃப்ட் கொடுத்தானா? என்கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்கிறத முதல் கேளு. என்ன கிஃப்ட் தெரியுமா கொடுத்தான்? தங்க மோந்திரம் கொடுத்தான், ரிங்கு. பாருப்பா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா? எங்க காட்டு. நான் அதெல்லாம் எதுவும் வேணாம் நீயே வச்சுக்கன்னு சொல்லி திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அடிப்பாவி, உன்ன மாதிரி மக்கு யாருன்னா இருப்பாங்களா? அவன் எவ்வளோ ஆசையா காசு எடுத்து வச்சு உனக்காக தங்க மோந்திரம் வாங்கி வந்து கொடுத்தா அதை வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குற. அதை வாங்கி எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா கூட நான் வச்சுருந்துருப்பேன். காலேஜுக்கு போகும்போது போட்டுன்னு போய்க்கலாம், வீட்டுக்கு வந்தோன்னா அவுத்து வச்சிருக்கலாம். ஏன் அப்படி மக்கா இருக்கேன்னு தெரியலையே. ஏண்டி தெரியாதரமா நம்ம கையில் போட்டிருக்கும் போது அம்மா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோதாண்டி குழந்தை எடுத்துருவாங்க. அதுக்கு பயந்துனே தான், அம்மாவுக்கு பயந்துனே தான் வேணாம் சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன். நீ சரியான லூசா. நீ காலேஜுக்கு போகும்போது போட்டுன்னு போயிட்டு திரும்ப வரும்போது பேக்கில் அவுத்து வச்சு அம்மா நான் பேக்கை செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. பேக்கில் கூட துவைக்கிறதா நம்ம தான் துவைக்க போகிறோம். அம்மா நம்ம பேக்கை தொடவே மாட்டாங்க. பேக்கில் போட்டு வச்சுருந்துருக்கலாம்ல. ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியலையே. அவன் வந்து 10 ரூபாய் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு ஓவராக சீன் போடுறான். இவன் தங்கத்தில் மோந்திரம் வாங்கி கொடுத்துருக்கானா எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய் கிட்டே வந்துருக்குமே. இவனுக்கு ஏதிரி காசு வீட்டில் ஏதாவது ஆட்டையை போட்டானோ? சரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டிவன். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இவனுக்கு எப்படி காசு கிடச்சிருக்கான்? எனக்கு என்னமோ சரியா பண்ணடி. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ நீ. ஏய் தப்பான பையனா இல்லடி அவன். அப்புறம் எப்படி அவனுக்கு அவ்வளோ காசு கிடச்சிருக்கான் தங்க மோந்திரம் வாங்குற அளவுக்கு? அதான் எனக்கு தெரியலையே. வரட்டும் நானே கேட்குறேன் பாரு. ஏய் அவன்கிட்ட நீ எதுவுமே கேட்க தேவையில்ல, குமனரு. இப்படி சொன்னா எப்படி அது? அவனுக்கு எப்படி காசு கிடச்சி நம்ம தெரிஞ்சுக்குவானா? நான் தான் மோந்தத்தை வாங்கவே இல்லை, திருப்பி அவன்கிட்ட தானே கொடுத்துட்டேன். நீ அதை பற்றி எதுவும் கேட்காத, விடு அப்படியே விடு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எங்கேயும் போய் முடியாது. நீ வாயை வச்சு கம்முன்னு இருந்தாலே போதும். ஒருவேளை மாமாவுக்கு தெரியாம வாழை போல அந்த வாழை மரத்தெல்லாம் தனியாக எடுத்து வித்துறானோ, அந்த காசு வச்சு தான் மோந்திரம் வாங்கி வந்து போனோம். நீ எதனா யோசிச்சு உட்காந்து இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆமா இந்த பக்கம் போனதா அவன் அந்த பக்கம் போயிட்டு வாழை மரத்தில் வெட்டி வித்துறான் போல இருக்கு. இல்லைன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு எப்படி 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கோம்? லவ்வருக்கு வந்து தங்க மோந்திரம் வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட எப்படி காசு கிடைச்சிருக்கான்? சரியான கேடியா இருக்கான் போல இருக்காருங்க. நான் கூட அவனை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஏய் ஒருத்தரை பற்றி சரியா தெரியாம தப்பெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அவன்கிட்ட பேசும்போது கேட்குறேன் உனக்கு எப்படி காசு கிடச்சதுன்னு. இதெல்லாம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவன் தப்பாலாம் நினைக்காத நீ. நான் ரொம்ப தான் நம்புறீங்க போல. வராண்டி அமைதியா இரு. ஆளை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. எப்படியோ போட்டோ நமக்கு என்ன வந்தது. போலாமா? இரு சித்தி வேற மாங்காய் கூட எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்களே.
புளியம்பழம் மட்டும் எடுத்து போயிட்டு அதையா எடுத்து போவா? சரி சரி, உங்களை எத்தனை வீட்டில் விட்டுட்டு நான் வேற கடைக்கு போனோம் இல்லையா, அதான் டைம் ஆகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வாணி அமைதியா இரு. என்ன சந்தேகம் மேடத்துக்கு? இப்போ கேக்கு வாங்குறதுக்கு சாக்லேட் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு காசு ஏது? அதுக்கப்புறம் எங்க அக்காக்கு வேற தங்கம் மூந்த வேற கிஃப்டா வேற வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் காசு ஏது உங்களுக்கு? அது 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 வந்து என்ன திணறான்? ஐயோ இவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ. சொல்லுங்க சார், எப்படி உங்களுக்கு காசு கிடைச்சது? அது எப்படியோ கிடைச்சது, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? கேட்டுக்கோ, காசு எப்படியோ கிடைச்சதா? உங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறாங்க. நீ என்ன உஷாரா இருக்கணும். அருண், அவ தான் கேட்குறாள்ல, உனக்கு எப்படி காசு கிடைச்சது? இப்போ ஒரு மோந்திரம் வாங்கினா கூட குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் வைக்கணும். உனக்கு அவ்வளோ காசு எங்கேருந்து கிடச்சிது? நீ வேலைக்கு போல, காலேஜ் தான் படிக்கிற. உனக்கு வந்து பேக்கெட் மணி சேர்த்து வச்சாலும் அவ்வளோ காசு கிடைக்காது. உனக்கு 10,000 ரூபாய் எப்படி கிடச்சிது? என்ன தானே கேட்கக்கூடாது சொன்னீங்க, இப்போ எங்கள் அக்கா கேட்குற பாருங்க, சொல்லுங்க. அது வந்து அது வந்து தான் சொல்றீங்க, சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா சொல்றேன். என்னது தப்பா நினைக்க மாட்டேன்னா சொல்றீங்களா? அப்போ என்ன பண்ணீங்க? எனக்கு வேற நெஞ்சு பக்கு பக்கு, இந்த என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. நான் வந்து காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அங்கே வாழைமண்டி இருக்குல்ல, அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன், பார்ட் டைம் ஜாபாக. அங்கே கொடுக்குற சம்பளம் தான் நான் சேர்த்து வச்சு உனக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தேன். நம்புற மாதிரி இல்லையே, பொய் சொல்றானோ? ஏன் அருண், எனக்காக போன நீ வேலைக்கு? ஆமாம், உனக்கு பர்த்டே வருதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சரி உன் பர்த்டேக்கு ஏதாவது gift தரணுமேன்னு சொல்லிட்டு 2 மாதமாக அங்கே வேலை செஞ்சு வந்த காசில் தான் உனக்கு வந்து நான் மோதிரம் வாங்கி வந்தேன். கடைசியில் நீ அது வாங்கவே இல்லை என்கிட்டேருந்து. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து விவசாயம் வேலையும் பார்க்குறீங்க, செடிக்குலேருந்து தண்ணி விடுறது அதெல்லாம் பார்த்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு திரும்பவும் சாயங்காலம் போகும்போது அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கேன்னா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா நீ? நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்று வாங்கி தரும் போது நம்ம கஷ்டப்படும் போது அது பெரிய கஷ்டமாக தெரியாது இல்லையா? சாரி ப்ரோ, உங்களை நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவள் உங்களை தப்பா நினைக்கல, நான் தான் சும்மா இல்லாமல் அவளை கிளறி விட்டேன். இருக்கட்டும், நீ வாயை திறந்து கேட்டுட்ட, அவள் மனசுல இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நீ கேட்டதுனால தான் நான் இப்போ உண்மையை சொன்னேன். இல்லைன்னா அவளுக்கு மனசில் ஊற்றினே இருக்கும்ல, அவனுக்கு காசு எப்படி கிடச்சதோ தெரியலையே ஏது எப்படின்னு. இப்போ சொல்லிட்டேன்ல, கிளியர் ஆயிடுச்சுல்ல? ஆல் கிளியர். கிளம்பலாமா? ஹலோ, கிளம்பலாமா? அச்சோ, நான் பேசுறது 2